100 ட்வீட்ஸ் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் 2 நாளில் 2 சேல்ஸ் 7 வெளி லாபம். ட்விட்டரில் ஸ்பேம் பண்ணி இது நமக்கு கிடச்சிச்சு. ஸோ ஸ்பேமிங் பண்ணுறதுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா? அப்படி சொல்லிவிட்டேன். ட்விட்டரில் 2 நாள் ஸ்பேமராக இருந்து இதெல்லாம் கிடச்சிச்சு. உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வராமல் நீங்கள் எப்படி இதை செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்பேமிங் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்விட்டரில் ஒரு நாளைக்கு 2400 ட்வீட்ஸ் அனுமதிக்கிறாங்க. 2400 ட்வீட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு ட்வீட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவங்க லிமிட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இடையில உங்களுக்கு சில செக்கிங் நடக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் உங்கள் ட்வீட் வேலையை நீங்கள் தொடரலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்பேமிங் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ஏற்கனவே நீங்கள் ட்வீட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டை ஏதோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் ஒரு பாதுகாப்பாக நம்ம புது அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் மறுபடியும் டியூட்டோரியலுக்காக நான் இன்னொரு அக்கௌண்ட் திறந்துருக்கேன். ஸோ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ட்வீட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். புது அக்கௌண்ட் திறக்கணும்னா நீங்கள் புது ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஸ்பேம் மெத்தடில் நான் ப்ரொமோட் பண்ண ப்ராடக்ட் பேர் மோர் மணி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இதுதான் அந்த ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டோட விலை $9. உங்களுக்கு கமிஷனாக ஒரு ப்ராடக்ட் விற்றுச்சுன்னா $3.56 வரும். ஸோ நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை எடுத்து வச்சுக்கணும். இதுதான் உங்கள் அஃபிலியேட் லிங்க். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு யாரும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். $3.56 அப்படின்னு ஒரு எவரேஜாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த அஃபிலியேட் லிங்க்கை வந்து ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்க முடியாது. உடனே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது வந்து ஒரு அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஒரு ஷார்டன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டொமைனில் உங்களுக்கு ஓன் டொமைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்டன் பண்ணிக்கலாம். இது நான் அந்த மாதிரி தான் நான் ஷார்டன் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த bit.ly.com யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு வெப்சைட் chit.link அப்படின்ட்டு இருக்குது. இந்த வெப்சைட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் URL ஷார்டன் பண்ணிக்கிறதுக்கு. இதுதான் அந்த ப்ராடக்ட் வெப்சைட். இங்கே வந்தீங்கன்னா சில வேர்டிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ட்வீட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சொல்லி தான் நான் இந்த 3 வேர்டிங்ஸை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பல ட்வீட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா ஒரே ட்வீட்ஸை நீங்கள் திருப்பி ட்வீட் பண்ணாலும் அதுவும் ஸ்பேம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் மாற்றி நீங்கள் ட்வீட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ட்வீட்டை போட்டுடலாம். ஸோ டிஸ்கவர் ஹவு டு மேக் மோர் மணி இன் ஜஸ்ட் 9 minutes ஃப்ரம் எனிவேர் எனி டைம் அப்படின்னு போட்டுட்டு நம்மளோட கிளிக் ஹியர் அப்படிங்கிற இந்த URL லிங்க்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த URLோட ப்ரிவ்யூ வரும், அந்த வெப்சைட்டோட ப்ரிவ்யூ வரும். அந்த ப்ரிவ்யூவை நீங்கள் க்ளோஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் இது என்ன லிங்க் அப்படின்னு ஆர்வத்தில் அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ட்விட்டரில் மெயினாக வந்து ஹேஷ்டேக் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் கரெக்டான ஹேஷ்டேக் போட்டால் தான் உங்களோட ட்வீட் பல மக்களை போய் சேரும் அண்ட் பல விதமானவங்களை போய் சேரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு நம்ம இங்கேருந்து உள்ள ஹேஷ்டேக் எடுக்கலாம். இது தான் ட்ரெண்டிங் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் நாட்டில் அப்படி இல்லைன்னா உங்கள் ப்ரொஃபைலில் சம்மந்தப்பட்ட ட்வீட்ஸ்லாம் ட்ரெண்ட்ஸ் ஃபார் யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு நம்ம இந்த ட்வீட்டு கூட எடுக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம். அண்ட் இங்கே ஒன்று இருக்குது, இதையும் போட்டுடலாம். அண்ட் எல்லா ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸையும் நீங்கள் போட்டுடணும். அண்ட் தண்டர் செகண்ட் வின் அப்படின்னு இருக்குது, அதையும் ஹேஷ்டேக் போட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு 4 ஹேஷ்டேக் போட்டாச்சு. ட்வீட் கிளிக் பண்ணிடணும். ஸோ இப்படி தான் உங்களோட ஃபஸ்ட்டு ட்வீட் போயிடுச்சு. இது மூலிமா உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வரும். டேஷ்போர்டில் போய் நீங்கள் உங்களுக்கு எத்தனை லிங்க்ஸ் வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் அப்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிச்சயமாக எப்படியும் ஒரு 10 கிளிக்ஸ் ஆச்சும் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ப்ரொஃபைலை பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ட்வீட் வந்திருக்குது அப்படின்னு வரும். அடுத்த ட்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் நிறைய ஹேஷ்டேக் வேணும். அதுக்கு நம்ம இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படின்ட்டு போய் கூட பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள எல்லா ஹேஷ்டேக்ஸும் இங்கே கிடைக்கும். இதையும் நீங்கள் வந்து ஒரு ஹேஷ்டேக்காக இப்படி காப்பி பண்ணி உங்களோட நோட் பேடில் வச்சுக்கலாம். இது நம்ம ஏற்கனவே ட்வீட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணி நம்ம அடுத்த ட்வீட் பண்ணிடலாம். அடுத்த ட்வீட் நம்ம இந்த மாதிரி ட்வீட் பண்ண போகிறோம். கன்ஃபார்ம் $90 to $900 per day அப்படின்னு போட்டு சொல்யூஷனுக்கு வந்து இங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஃபிலியேட் லிங்க்கை இங்கே கொடுக்குறோம். அண்ட் இப்போ ரீசெண்டாக காப்பி பண்ண இந்த ஹேஷ்டேக்ஸை போட்டுட்டு ட்வீட் கிளிக் பண்ணிடலாம். அடுத்ததாக இன்னும் நிறையா உங்களுக்கு ஹேஷ்டேக் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து tweetdeck.twitter.com அப்படின்னு வந்தீங்கன்னா ட்விட்டர் சேர்ந்த வெப்சைட் தான் இதுவும். உங்களுக்கு நீங்கள் ட்விட்டரில் நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோ லாகின் பண்ணிவிடும். இங்கே வந்தாலும் ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய ஹேஷ்டேக்ஸ் உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கலாம்.
ஸோ இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட் பேட்டில் போட்டுருங்க. போட்டுட்டா உங்களுக்கு இப்படி வரும். ஆனால் நீங்கள் ஒன்று ஒன்றா உட்காந்து இதை டெலீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை அப்படியே எல்லாத்தையும் திருப்பி காப்பி பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸலில் போட்டுருங்க. எக்ஸலில் போட்டுட்டு இதை காலமை அப்படியே கிளிக் பண்ணி ஃபுல் காலமை செலக்ட் பண்ணி டேட்டா சார்ட் பண்ணுங்கள். டேட்டா சார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேஷ்டேக் தனியாக இந்த நம்பர்ஸ்லாம் தனியாக வந்துடும். அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணி இப்போ நம்ம ஹேஷ்டேக் மட்டும் இங்கே காப்பி பண்ணி நோட் பேடில் மறுபடியும் போட்டாச்சு. அண்டு கீழேயும் கொஞ்சம் இருக்குது, இதையும் போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிற ஹேஷ்டேக்ஸ். அஸ்வின் ஏதோ ஒரு ஹேஷ்டேக் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது, அது எதுனாலன்னு தெரியல. இது வந்து நம்ம ஸ்பைடர்மேன் சம்மந்தப்பட்ட ஹேஷ்டேக். ஸோ இதெல்லாம் இப்போ ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. மறுபடியும் இதையும் நம்ம காப்பி பண்ணி அடுத்து ட்வீட் பண்ண போகிறோம். இப்போ ட்வீட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ட்வீட்டு தான் இப்போ அனுப்புகிறோம். ஸோ இதெல்லாம் அந்த ஹேஷ்டேக் போட்டாச்சு. டெக்ஸ்ட் லிமிட் வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த பிங்க் கலர்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் இப்போ டெலீட் பண்ணணும். இந்த ஹேஷ்டேக்ஸ்லாம் அடுத்த ட்வீட்டில் பார்த்துக்கலாம். அதனால் இதை முதல்ல டெலீட் பண்ணிடுவோம். இந்த ஹேஷ்டேக் மட்டும் இப்போ ட்வீட்டாக அனுப்பலாம். ஸோ இப்போ ட்வீட் பண்ணிடலாம். இது வந்து முன்னாடி ட்வீட்ஸில் அனுப்பியாச்சு. இப்போ இந்த ட்வீட்டு இன்னும் அனுப்பலை. ஸோ மறுபடியும் இதை போட்டுருவோம். போட்டுட்டு இந்த ட்வீட்டை இந்த ஹேஷ்டேக்ஸை இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஹேஷ்டேக் கிடையாது, இது ஜஸ்ட் த வேர்ட் மட்டும்தான். இந்த வேர்ட் மட்டும் இருந்தாலே போதும். எந்த ட்வீட்டில் இந்த வேர்ட்ஸ் இருக்கோ அந்த வேர்டையும் ரெக்கமெண்ட் பண்ணோம் ட்விட்டர். இதையும் ட்வீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எவ்வளவு அப்டேட்டாக இருக்குது அப்படின்னு போய் பார்த்துருவோம். ஸோ ரிப்போர்ட்ஸுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 4 ட்வீட்ஸ் அனுப்பியிருக்கோம். 4 ட்வீட்ஸில் 312லேருந்து 319க்கு வந்துருச்சு. 7 கிளிக்ஸ் வந்திருக்குது இது வரைக்கும். மறுபடியும் நம்மளோட ட்வீட்ஸை தொடருவோம். மறுபடியும் ட்வீட் கிளிக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ட்விட்டர் டேக்குக்கு போய் இன்னும் நிறைய நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஹேஷ்டேக் தேவைப்படுது. அப்போ தான் நீங்கள் உங்களோட ட்வீட்ஸை வந்து பல மாதிரியான மக்களுக்கு அனுப்பலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஃபில்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி பிரகாரம் உங்களோட ஹேஷ்டேக்கை ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்கை சூஸ் பண்ணலாம். இப்போ வேர்ல்டு வைடு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேர்ல்டு வைடை சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம சென்னையே சூஸ் பண்ணுவோம். சென்னையில் இப்போ ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து இந்த ட்வீட் இப்போ போய்கிட்டு இருக்குது. ஷர்டுல் தக்கூர் அப்படின்ட்டு போய்கிட்டு இருக்குது. கான்வே டு வாட்ச் ஷங்சி, நானும் இன்னும் பார்க்கல. சரண் வித் பிகே இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இதையும் நம்ம முன்னாடி மாதிரி எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ண போகிறோம். இந்த 20 ஹேஷ்டேக்ஸையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே டெக்ஸ்ட் பேட்டில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதை மறுபடியும் காப்பி பண்ணி இங்கே காலமில் போட்டுருங்க. அப்புறம் இந்த காலமை சார்ட் பண்ணுங்கள். சார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேஷ்டேக்லாம் தனியாக வந்துடும். இதை எடுத்து மறுபடியும் நோட் பேட்டில் போடணும். ஸோ இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம மறுபடியும் ட்வீட் பண்ண போகிறோம். இப்படி தான் நம்ம 100 கணக்கான ஸ்பேம் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். மறுபடியும் இதே போட்டுடலாம், கன்ஃபார்ம் இதே போட்டுடலாம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஹேஷ்டேக்ஸ் வந்து இந்த உமேஷ்லேருந்து இந்த 3 ரிமூவ் பண்ணிடுவோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் ட்ரெண்டிங் ஆகிற ஹேஷ்டேக். ஸோ இதையும் ட்வீட் பண்ணிடலாம். மறுபடியும் ட்வீட் டேக் போய் ஃபில்டர் கிளிக் பண்ணி அமெரிக்காவில் மட்டும் ட்ரெண்டிங் ஆகிற ஹேஷ்டேக்ஸ் எடுக்க போகிறோம். இது வந்து அமெரிக்காவில் மட்டும் ட்ரெண்டிங் ஆகிற ஹேஷ்டேக்ஸ். ஸோ இதையும் நம்ம போட்டாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா ஹேஷ்டேக்ஸ் இது பிங்க் கலர்லாம் லிமிட்டு தாண்டிடுச்சு. அதை டெலீட் பண்ணிவிட்டு மற்றதை ட்வீட் பண்ணிடலாம். ஓகே, இது வரைக்கும் 6 ட்வீட்ஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஸோ இப்போ மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்ததில் நமக்கு இப்போ ப்ரொமோ கிளிக்ஸ் வந்து 323 வந்துருச்சு. நீங்கள் ஒரு கூகுள் விளம்பரம் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு யாரும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இப்படி ட்விட்டரில் ஸ்பேம் பண்ணால் நல்ல ஆதரவு கிடைக்கிது. நிறைய பேர் நம்ம லிங்க்கை ஒரு ஆர்வத்தில் கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ நம்ம லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஆர்வத்தில் நிறைய பேர் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் நாடுகளில் மட்டும் தான் நம்ம ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண முடியும். அதனால் இங்கிலீஷ் நாடுகளை மட்டும் தான் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஆஸ்திரேலியாவை பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் நீங்கள் இங்கே உள்ள ட்வீட்ஸ்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நோட் பேடில் போடணும். ஆஸ்திரேலியாலேயும் அஸ்வின்ங்கிற வேர்ட் வந்து ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அஸ்வின்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அஸ்வின்ங்கிறது வந்து ஏதோ கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். அஸ்வினை காணும், கிரிக்கெட்டில் அஸ்வினை காணும் அப்படின்னு ஏதோ தேடிக்கிறாங்க. ஸோ கிரிக்கெட்டில் ஏதோ அஸ்வின் விளையாடலை, அதனால் எல்லாம் சோகமாக இருக்கிறாங்க.
ஓகே, ஸோ நம்ம மறுபடியும் இது என்ன நாடு, ஆஸ்திரேலியாவோட. இப்போ நான் இந்த ட்வீட் பண்ணுறேன், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். அதாவது கொஸ்டின் வந்து ஹவு டு earn $90 to $900 per day. ஆன்சர் வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு போட்டாச்சு. அண்ட் கீழே வந்து பார்த்தா ஒரே ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா ஆகிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே நம்ம ட்வீட்டில் வந்து அஸ்வின் போட்டாச்சு. ஸோ இந்த வாட்டி அஸ்வினை ரிமூவ் பண்ணிடுவோம், விக்டோரியாவை வச்சுக்குவோம். அண்ட் இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம ட்வீட். இப்போ நம்ம ட்வீட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம ட்வீட் வந்து வேர்ல்ட் வைட். ஓகே, இப்போ திருப்பி திடீர்னு இந்த மாதிரி தான் நடக்கும். நம்ம ரெகுலராக ஏதோ ட்வீட் பண்ணிக்கிட்டே வந்திருந்தோம்னா திடீர்னு நம்மளை இந்த மாதிரி கேட்கும், ப்ளீஸ் வெரிஃபை யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம ஒரு ரோபோட்டா அப்படின்னு கேட்குது. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? நான் ரோபோட் இல்லை அப்படின்னு போட்டுட்டு போட் செலக்ட் பண்ணணும். போட் இது போட்டா இல்லை, இது போட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, வெரிஃபை பண்ணிடுவோம். ஓகே, நான் ரோபோட் கிடையாது. கண்டினியூ டு ட்வீட். அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? நம்ம மறுபடியும் நம்ம ட்விட்டர் பயணத்தை தொடரலாம். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம ட்விட்டர் பயணத்தை தொடரலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ட்வீட் போயிருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் நம்மளோட டிஜி ஸ்டோர் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் எத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோமோ கிளிக்கில் வந்து 330 வந்துருச்சு. இந்த ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும் 330 பேர் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ ட்விட்டர் மூலிமா நிறைய பேர் நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக செய்யணும். நீங்கள் ரொம்ப டக்குன்னு போட்டுட்டு இல்லாமல் பிரேக் விட்டு கொஞ்சம் போடுங்க. 20 ட்வீட்ஸுக்கு இடையில இந்த மாதிரி வந்து நீங்கள் ரோபோட்டான்னு வந்து ட்விட்டர் கேட்கும். அதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 ட்வீட்ஸ் உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இதே மாதிரி நிறைய பேர் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்பேம் பண்ணுறது கொஞ்சம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். இருந்தாலும் இது என்ன அப்படின்னு கிளிக் பண்ணி ஆர்வத்தில் கிளிக் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த 100 ட்வீட்ஸ் சேலஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எனக்கு கிடைச்ச மாதிரி லாபம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். நான் உங்களை மறுபடியும் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் நான் சந்திக்கிறேன். என்னோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோட சேனல் பேர் வின்னர் பானு. நன்றி, வணக்கம்.